ஸோ இந்த முடி வளர்ச்சி எதை காட்டும் அப்படின்னா, நீங்க வயசுக்கு வந்ததை காமிக்கும். உங்களுடைய நிலை உயர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற அடையாளங்கள் தான் இருக்கு. அதனால இத சின்ன வயசுல, சிறு வயசுல இருக்கிற பசங்க அதை ஒரு பார்க்கறதுக்கு அழகா இல்லை, அது நம்ம ஒரு அழகு இல்லாதவங்க மாதிரி தாழ்வு மனப்பான்மையெல்லாம் இந்த ஏஜ்ல தான் வரும். சடீர்னு கோபம், தூக்கி எரிஞ்சு பேசுறது, எதுலையுமே ஒரு பிடித்தம் இல்லாமல், ஒரு பிடிப்பு இல்லாம பேசுறது, அந்த பசங்க எல்லாமே இந்த ஏஜை கிராஸ் பண்ணும்போது ஒரு பொது அமைதி இல்லாத ஒரு மனநிலையில அவங்க இருப்பாங்க. ஒரு சாந்தமான மனநிலையில அந்த பசங்க இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த சுச்சுவேஷன்ல நீங்க இந்த முடியோடைய வளர்ச்சியை பார்த்துட்டு, என்னடா நம்ம அழகா இல்லையோ, நம்மளுடைய அழகு குறையுதோ, பார்க்க நல்லா இல்லையே, அந்த மாதிரியான எந்த சிந்தனையும் உங்களுக்கு வரக்கூடாது. நீங்கள் உங்களுடைய நிலை உயரும் ஒரு அடையாளமாக நீங்க அதை வச்சுக்கணும். இந்த முடி வளர்றதுக்கான பலன்களை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ப்ரொடெக்ஷன்ஸ், ஒரு பூச்சி, ஒரு எறும்பு அதுவே ஏறுதுன்னா கூட முடி இருக்கும்போது அது ஒரு அளவுக்கு ஒரு லிட்டில் ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு கொடுக்கும். அடுத்தது, நமக்கு ஏன் அந்த முடி வருது, ஆண்களுக்கு ஏன் அந்த அந்த இடத்துல முடி வருது அப்படின்னா, ட்ரை லூப்ரிகன்ட்னா என்ன, உராயும் போது சிராய்வு ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு பேர் தான் லூப்ரிகன்ட்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? இன்ஜினுக்கு ஆயில் ஊத்துறோம் இல்லைங்களா, இன்ஜினுக்கு ஆயில் ஊத்துறோம், அந்த இன்ஜின் அசையும் போது அந்த பாகங்கள் உடையாம இருக்கும். இப்போ இங்கே ஆக்சில் அவ்வளோ எதுக்கு முடி வருது? கை எப்படி இருக்கு பாருங்க. யூஸ்வலா நம்ம கை எப்படி இருக்கு, இப்படிதான் இருக்கு. இப்போ இப்படி இருக்குங்கும் போது இப்படி பண்றோம் இல்லைங்களா, இப்படி பண்ணும்போது என்ன ஆகும், ஓடுறோம், நடக்கிறோம், என்னென்னமோ வேலையெல்லாம் செய்யறோம். ஏன் தூங்கும் போது, சும்மா இருக்கும் போது கூட இப்படியே தான் இருக்கு. அப்போ இந்த பகுதியை அசையும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த தோலும் உராயும், ஃப்ரிக்ஷன் ஆகும். அந்த உராய்வுக்குத்தான் இந்த மாதிரியான பகுதிகள்லாம் நமக்கு முடி வருது. அதே உராய்வு எங்க இருக்குது நமக்கு, ஆண்களுக்கு எங்க இருக்கு, ஆண் உறுப்புல இருக்கு. ஆண் உறுப்பு 2 தொடைகளுக்கு நடுவே ஒரு பேக் லைக் ஸ்ட்ரக்சரை வச்சுக்கிட்டு இருக்கு இல்லைங்களா, விதைய அதுக்குள்ளதான் வச்சிருக்கு. அப்போ அந்த பகுதி ஒரு அளவுக்கு சுருங்கும், விரியும் இல்லையா. அந்த பேக் லைக் ஸ்ட்ரக்சர் ஸ்க்ரோட்டம் சுருங்கும், விரியும், ஓரளவு எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடிய ஒரு ஸ்கின் தான் அது. இருந்தாலுமே நம்மளுடைய கால் நடக்கும் பொழுது, இப்போ இதுதான் விதை அப்படின்னா, நம்ம கால் இப்படி நடக்குது, ஓடுறோம், நடக்கிறோம், அப்படிலாம் செய்யும்போது அந்த பகுதி உராய்வு ஆகும் பொழுது அதுல காயங்கள் ஏற்பட்டு தோல் லைட்டா கிளியலாம், அதுல காயம் ஏற்படலாம், அதுல வலி எரிச்சல் வரலாம், அந்த புண்ணு ஆறாம கூட இருக்கலாம். ஸோ அந்த உராய்வின் மூலமா வரக்கூடிய காயத்தை தடுக்கிறதுக்கு தான் யார் உதவுறாங்க, இந்த பேக்கை சுத்தி இருக்கக்கூடிய அந்த முடி அதுக்கு தான் உதவுது. அதனால அது ஒரு நார்மலான விஷயம். அது ஒருபோதும் உங்களுடைய கௌரவத்தை குறைக்கிற விஷயம் இல்லை. அதே போல அது உங்களுக்கு மட்டும்தான் வளருதுன்னு இல்லை, ஆணாக பிறந்த அத்தனை பேருக்குமே முடி கண்டிப்பா வந்துடும். ஏன்னா அதுதான் மெச்சூரிட்டிக்கான அடையாளமா நம்ம பார்க்குறோம். அதனால அந்த முடி வரும்போது நீங்க அதை பார்த்து ஃபீல் பண்ண தேவையில்லை, அது நார்மல் தான். அதே போல இந்த பிறப்பு உறுப்புல முடி இருக்கிறதுக்காகலாம் யாரும் உங்களை விட்டு போறது கிடையாது. அதே போல இந்த பிறப்பு உறுப்புல முடி ரிமூவ் பண்ணதுக்காக உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும்னு எந்த கேரண்டியும் சொல்ல முடியாது. பேசுறது, பழகிறது, விட்டு கொடுத்து போறது, மரியாதை கொடுக்கறது, ஒருத்தரை ஒரு அளவுக்காவது புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடக்கிறது, இதுலதான் ஒருத்தருடைய கல்யாண வாழ்க்கையோ காதல் வாழ்க்கையோ தொடருமே ஒழிய, பிரைவேட் பார்ட்ஸ்ல முடி இல்லாம வச்சிருக்கிறதுனால உங்க உறவுகள் முன்னேறும், வளரும் அப்படின்னு நம்ம எந்த கேரண்டியும் கொடுக்க முடியாது. ஸோ நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, முடிய ரொம்ப க்ளோஸா கட் பண்ணாதீங்க. 1 inch to 2 or 3 inches நீங்க அந்த முடியை விடலாம், அது வளரும். அப்புறம் திரும்பவும் 1 inch கட் பண்ணிக்கோங்க. இல்ல உங்களுடைய பார்ட்னர் அந்த முடியெல்லாம் ஒரு மேட்டராகவே நினைக்கல அப்படின்னா, நீங்களும் உங்களுடைய பார்ட்னரும் சேர்ந்து என்ன முடிவு வேணாலும் எடுக்கலாம். கம்ப்ளீட்டா ஷேவ் பண்ணாதான் நான் சேர்ந்துருப்பேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க ஷேவ் பண்ணி தான் ஆகணும். இல்லை ஒரு 1 inch விட்டா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, தட் இஸ் ஓகே ஃபார் மீன்னா அதை நீங்க விட்டுக்கலாம். இல்லை முடி இருக்கலாம், அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஸோ இது நீங்க பர்சனல் அண்ட் பார்ட்னர் இவங்க 2 பேருடைய ஒப்பீனியனை பொறுத்து முடியை வச்சுக்கலாமா இல்லை அதை அப்பப்போ ரிமூவ் பண்ணலாமா அப்படிங்கிறத நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ புரிஞ்சுதா? ஆண் உறுப்பாக இருந்தாலும் பெண் உறுப்பாக இருந்தாலும் முடி வளர்ச்சிங்கிறது நார்மல், அது தேவையான ஒன்று, பாதுகாப்புக்கான ஒன்று. ஸோ இதை புரிஞ்சுக்குங்க. உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க முடியை வச்சுக்கலாம், ரிமூவ் பண்ணலாம்.
தட் இஸ் யுவர் விஷ். என் சைட்லேருந்து உங்களுக்கு என்ன மாதிரியான எஜுகேஷன் என்னால் கொடுக்க முடியுமோ அந்த எஜுகேஷனை தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ சாய்ஸஸ் தான் நம்மளால் கொடுக்க முடியும், டெசிஷன் உங்களுக்கு தான். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம்.